சாம்சங்லேருந்து கேலக்ஸி F15 5G அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூவில் இன்ஃபினிட்டி வி AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வருது. இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மற்றபடி ஒரு டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே தான் இருக்குது. அதே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனோட சைடில் பவர் பட்டனில் தராங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6100 Plus அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது காட்டஸோட A76 கோர் பேஸ் பண்ணிக்க ப்ராசஸர் வந்து 2.2 GHz வரையும் கிளாக் ஸ்பீட் வந்து போகுது. ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்டர்வல் கேம்ஸ் சில மிட் செட்டிங் கேம்ஸ் வந்து விளையாடலாம். மற்றபடி ஹெவியான கேம்ஸ்லாம் வந்து செட் ஆகாது. மேலும் வந்து ஆப்ஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து டே டு டே ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது பிரச்சனை இருக்காது. ரொம்ப ஹெவியான ஆப்ஸ் யூஸ் பண்ண நினைச்சா மட்டும் கொஞ்சம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறது தெரியல. மற்றபடியாக நமக்கு வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் தராங்க. 1 TB வரையும் எக்ஸ்டர்னல் பண்ணலாம். இது வந்து ஹைபிரிட் சிம் செட்டா தராங்க. அதனால 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிமும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட ஓஎஸ் பத்தி பேசும்போது இது Android 14 ஓஎஸ்ல சாம்சங்கோட One UI 6 இன்டர்ஃபேஸ் என்னது. இந்த ஃபோனுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான ஓஎஸ் அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து 6GB RAM வரையும் விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் RAM பேசிக்காக வந்து ஒரு கிமிக் தான், ரொம்ப யூஸ் ஆக போகிறதுல இருந்தால் ஒரு ஃபீச்சர்னு கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த ஃபோனில் வந்து வாய்ஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கால் பேசும்போது நமக்கு வந்து வாய்ஸ் வந்து ஏற்றி காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆப்போசிட்டில் பேசுறவங்களுக்கு வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து நல்ல கிளியராக கேட்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ லவுடான என்விரான்மெண்ட்ல வந்து பேசினாலும் நமக்கு வந்து வாய்ஸ் வந்து நல்ல கிளியராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வீடியோஸ்க்கு மட்டும் இல்லை, வீடியோ காலிங் ஆப்புக்கு வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வாட்ஸ்அப் ஆப்பாக இருக்கட்டும், ஜூமாக இருக்கட்டும், இல்லை டீம்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான வீடியோ காலிங் ஆப்லையும் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா. இது F1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது F2.2 ஆப்பர்ச்சர் தராங்க. மூணாவது 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் தராங்க. இது F2.4 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. மற்ற டிஃபரன்ஸ் செல்ஃபிக்காக 13 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F2.0 ஆப்பர்ச்சரில் தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடுல பவர் பட்டன்ல இருக்கு. ஃபோனோட வெயிட் 217 கிராம் வருது. கொஞ்சம் வெயிட்டான ஃபோன் தான். நெட்வொர்க்ஸ் பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SNSS சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 13 5G பேண்ட் சப்போர்ட் தராங்க. இது போக டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸை பத்தி பேசலாம். இந்த ஃபோன்ல ஒரு 6000 mAh பேட்டரி தராங்க. இது சார்ஜ் பண்ண 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் கூட கொஞ்சம் ஒரு 33 வாட் கொடுத்துருக்கலாம். ஸோ அது கொடுக்கல. சார்ஜ் பண்ண USB Type-C போர்ட் தராங்க. வழக்கம் போல சாம்சங் ஃபோனில் இருக்கும்போது சார்ஜர் இந்த ஃபோன் பாக்ஸோட வராது. ஸோ சார்ஜர் தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 12999க்கும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 14499 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. ஸோ உலக ஃபோனோட ஸ்பெக்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு 11000 ரூபா பிரைசிங்கில் லான்ச் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 2000 ரூபா கம்மியாக விற்றுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த பிரைசிங் இந்த ஃபோன் லான்ச் பண்ணால் கூட நமக்கு வந்து சார்ஜர் கூட கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் குறையா தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.